ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைட்டர் எஃப்எஃப் தமிழ். நம்ம வந்துட்டு அதாவது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஏஎம் கேமிங் எஃப்எஃப்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன், சரிங்களா? அது வந்துட்டு இப்போ வந்துட்டு என்கிட்ட இல்லை. அது இன்னொரு ஃபோனில் வச்சுருந்ததுனால அந்த ஃபோன் இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ப்ளீஸ் என்னை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் ஃப்ரெண்டு கூட தான் வந்துட்டு 1v1 போடலான்ட்டு இருந்தேன். ஏன்னா எந்த கண்டென்ட்டுமே இல்லையா, அதோ அங்கே ஃபஸ்ட்டு ஓபி ஸ்கைலர்னு வச்சுருக்கேன்ல, அவங்க கூட தான் 1v1 பண்ண போகிறோம். ஸோ ஓகே, லைக் போட்டுக்கோங்க, ஷேர் போட்டுக்கோங்க. வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உள்ளாருக்குள்ள வந்துட்டாச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாண்டினோ போட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு டக்குன்னு இதுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இது சாண்டினோ போட்டு அங்கே போனான்னா டப்புன்னு மண்டை கிழிச்சு விட்டான். இப்போ பாருங்கள், ஓரியனை போட்டோன்னா அங்கே போயிட்டான். அப்பயும் வந்துட்டு ரெட்டாக விழுந்துச்சு. டக்குன்னு பார்த்தா ஒரு புல்லட் எழுதுறாங்க பாருங்க. இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு 1-0 இருக்குது கைஸ். இப்போ வந்துட்டு 2வது ரவுண்டுக்குள்ளே போகிறோம். பாருங்க, 212, அவன் 178 கொடுத்து வச்சுருக்கான். அவன் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பெரிய பிளேயர் கைஸ். அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அவன் போடுற வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவன் என்னையோட அதிகமாக வச்சுருக்கான்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் எனக்கும் சப்போர்ட் கொடுங்க. நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு வாரத்துக்கு இல்லை இருங்க ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை போட பார்க்குறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஸ்கூல் டேஸ் எனக்கு அதிகமாக இருக்குது. இப்போ கூட வந்துட்டு எக்ஸாம் இருந்துச்சு, ஆனால் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. அடுத்து ஸ்கூல் டேஸ் இருக்குது. ஸோ எப்போயாச்சும் தான் போட முடியும் வீடியோ. ப்ளீஸ் கோச்சிக்காமல் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்க போயிட்டுருப்பேன். டக்குன்னு அவன் சரி சாண்டினோ போட்டு ஏறி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அதே மாதிரி நான் அங்கே இருப்பேன்னு போனான். இப்போ பாருங்க, பின்னாடி போவேன், ஒழுங்காகவே விழுவாது. இப்பயும் அடிப்பேன். சாண்டினோ போட்டேன்னா அங்கே தான் இருப்பான்னு தெரிஞ்சுட்டு ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு போனேன். பார்த்தா அங்கேருந்து திருப்பி இங்கே சாண்டினோ போட்டுன்ட்டான். ஒரே ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு கைஸ். இங்கே பாருங்க, இங்கே போட்டுருந்தானா சரி அங்கே சாண்டினோ போட மாட்டேன்னு சொல்லிட்டு, ஏன்னா சாண்டினோ 3 தடவையோ 2 தடவையோ தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இவன் சுற்றி குளோல் போட்டானா சரி நம்ம இங்கே போய் இது நிற்கலாம் அப்படின்னு வரத்துக்குள்ளே இவன் வந்துட்டான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சுடுறேன் உள்ளார தலையில் போவனாங்குது. உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். நீங்கள் 1 டேப் படிக்கிறதுக்கு மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமங்கிற பாருங்கள், மினிமம் அவங்க ஃபயர் பட்டன் வந்துட்டு எவ்வளோக்கு 40க்கு கீழேயாச்சும் இருக்கணுங்க. சொல்லிட்டேன், 40க்கு கீழேயாச்சும் இருக்கணும். 40 கீழே இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ஸ்க்ரீன் வரைக்கும் உங்களால் தூக்க முடியும். இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படியே தூக்குனீங்கனாலே ஹெட்ஷாட் விழுந்துடும். இங்கே வரையும் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே அடித்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து சரி இன்னொன்று சொன்னால், அதாவது இல்லை நான் வந்துட்டு ஏஎம் கேமிங் எஃப்எஃப்பில் இருந்தப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இது டபிள்யூடபிள்யூஎம் எடுத்து ஆடுங்க ப்ரோ, டபிள்யூடபிள்யூஎம் எடுத்து ஆடுங்க ரூம் மேட்ச்சில் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நான் வந்துட்டு இன்னும் வீடியோவே போடலன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடியோவே போடல. அதனால் இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. பாருங்க, வந்துட்டுருப்பான், டப்புன்னு 150 கொடுப்பேன், டப்புன்னு குளோல் போட்டுருவான். நானும் சரி வருவான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன், வரவே இல்லை. சரி நம்ம ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வந்துட்டு இருந்தேன். லைட்டாக கோல்டு, உங்களுக்கு ஏதாவது வாய்ஸு தப்பாக இருந்துச்சுன்னா சாரி, மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா லைட்டாக கோல்டு இருக்குது. கரெக்டாக இங்கே பாருங்கள், க்ளூவால் எடுத்து விடுவான். சரி போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி ஏறி போவேன். அவன் அங்கே நிற்பான். 150 கொடுக்கலான்னு பார்த்தா கொடுக்க முடியல. அடுத்து 150 கொடுப்பேன் பாருங்கள், 141 கொடுப்பேன், டக்குன்னு அந்த சைடு போயிட்டான். ஆனால் இந்த சுடுற பட்டன் இருக்க அந்த இது தெரியுங்களா, இதோ அங்கே காமிக்கிறதுல மேலே லைட்டாக ரெட் கலரில் ஏதோ சுடுற மாதிரி எனிமி சுட்டால் அது மாதிரி காமிக்கும். சரி நான் இந்த சைடு வந்துடுவான்னு சொல்லிட்டு சாண்டினை உடச்சி விட்டு இந்த சைடு போனால் டப்புன்னு அடிப்பான். டக்குன்னு ஓரியனை போட்டோடனே அவன் வந்துட்டு அந்த சைடு போயிடுவான். இப்போ பாரு என்ன நடக்குன்னு, மண்டைக்கு அப்படியே டொப்புன்னு அடிப்பான். இப்போ நான் டக்குன்னு சரி இல்லை, நான் டபுள் பேரல் வச்சுருக்காங்க. நான் டபுள் தான் வச்சுருக்கேன். ஷார்ட் ரேஞ்சில் பவர் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு நான் வந்துட்டு மெடிக்கிட்டு ஊற்றினேன். இது அவன் வேறு போன் ஃபயர் வச்சுட்டு வந்துட்டானா, நான் ரூம் மேட்ச்சை மறந்து போயிட்டு போன் ஃபயர் வைக்க மாட்டேன். இங்கே பாருங்க, இப்போ கூட ரிப்பேர்கிட்டே யூஸ் பண்ணாமல் போகிறேன். இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா அங்கே வரல. பார்த்தா இங்கே சுட்டுக்கிட்டு இருக்கான். சரி இவனை போய் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே பாருங்க, டப்புன்னு டேமேஜ் கொடுத்துரும். ஒரே ஒரு புல்லட்டு. இது மட்டும் 150 போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் அவன் என்னை அடிச்சிருப்பான். ஏதோ கரீனா பண்ண உதவினால் 300 போயிடுச்சு. சரி மஷ்ரூம்லாம் வாங்கிட்டு ரிப்பேர் பண்ணிக்குவோம், வெஸ்ட்டு ஹெல்மெட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ணால் இங்கே பாருங்க, இந்த ரவுண்டில் இருந்து, அதாவது போன ரவுண்டில் இருந்து ஃபுல் ரவுண்டு வரைக்கும் நான் டபிள்யூடபிள்யூஎம்மில் தான் ஆட போகிறேன். ஏன்னா உண்மையை சொல்லணுன்னா நான் டபிள்யூடபிள்யூஎம் பிளேயர் தான். அதாவது கொஞ்சம் தெரியும். இன்னும் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஆசிஃப் கேமர் இருக்கார்ல, அவர் மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் ஸ்கோப் போட்டு நிற்பேன், அவன் சாண்டினோ விடுவான்.
சரி அவன் அங்கே போட்டு எப்படி இருந்தாலும் வருவான்னு சொல்லிட்டு 150 கொடுப்பேன். டக்குன்னு அங்கே குளுவால் போட்டிருப்பான், ஏதாவது சாண்டினோ யூஸ் பண்ணியிருப்பானு சொல்லிட்டு நான் ரைட் சைடு ஏற போனேன் பாருங்கள். ரைட் சைடு ஏற போனால் சாண்டினோவே காணும். சரி அப்போ எங்கேயாவது சாண்டினோ பவர் வந்து போயிருப்பான். ஏன்னா நேரத்துக்கு அங்கே ஏதாவது செவத்தில் முடி இருந்திருக்கணும், இல்லை ஜோனிகிட்ட போயிருக்கணும். ஆனால் இங்கே ஓடிக்கிட்டு இருந்தான். இங்கே பாருங்கள் மிஸ் ஆகிடுச்சா. இப்போ பாருங்கள் கரெக்டாக அவன் குளுவால் போடுவான், நான் உள்ளார வந்துட்டேன். 150 கொடுக்கலான்னு நானும் பார்ப்பேன் 150 கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் 147 போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா குளுவால் போட வந்தான், குளுவாலே வரல அப்படின்ட்டான். சரிங்களா, பேசிட்டு தான் விளாண்டுட்டு இருந்தோம். ஃபோன் கால் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு காமிக்காதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஸ்டக்காகி லேகாகி வரும் கைஸ். அவனோட யூடியூப் சேனலில் கொடுக்குறேன், அவனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுங்க. அவன் ரொம்ப பெரிய பிளேயரு. இப்போ மட்டும் அவனுக்குலாம் லேக் இல்லைன்னா என்னெல்லாம் அடித்து போட்டிருப்பான் முன்னையே. அவனுக்கு இப்போ நெட்ஒர்க் லைட்டாக ப்ராப்ளம் வந்துட்டு போயிட்டுருக்கு. சரிங்களா, இப்போயும் நான் WWMலே தான் ஆடிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு அவர் சொன்னார்ல, அப்போ நான் மறந்துட்டேன். சரிங்களா, அப்போ நான் வேறு அந்த ஃபோன் வேறு இதாகிடுச்சா, அதனால் வந்துட்டு நான் அந்த சேனலே பார்க்கல. அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்துட்டு சாரி கைஸ், ஃபோன் எதுவும் ஆகலை, கூகுள் அக்கௌண்ட் போயிடுச்சு. அதனால் யூடியூப் சேனலும் போயிடுச்சு. இப்போ இது புதுசாக அது க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அவருக்காக தான் இதை போடுறேன். ப்ரோ நீங்கள் சொன்னதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், தேங்க்யூ. இப்போ பாருங்கள் சாண்டினோ போட்டு கடுப்பேற்றிருக்கான். இங்கே பார்த்தா அங்கே ஒரு குளுவால் மட்டும் இருந்துச்சு, இங்கே ஒரு குளுவால் போட்டிருக்கான், அங்கே எதுக்கு ஒரு குளுவால் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஏறி போனேன். சந்தேகம் தான், ஏன்னா அங்கே ஒரு குளுவால் போட்டிருக்கான் ஆல்ரெடி, இங்கே எப்படி போட்டிருக்கான். சென்ட்ரலில் எந்த குளுவாலும் இல்லைல்ல கைஸ். இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே இருப்பான். நேரத்துக்கு விட்டுருந்தேனே மண்டை போயிருக்கும். கரெக்டாக ஓரியனை போட்டதுனால தப்பிச்சேன். இவர் இந்த சைடு வந்தால் அந்த சைடு வந்திருப்பான். சரி இந்த சைடு தான் ஏறி வருவான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு குளுவால் போட்டேன். தெரியாமல் அடைச்சி விட்ருப்பேன் ஜஸ்ட் மிஸ்ஸில். அதுக்கப்புறம் சரி நான் இந்த சைடு சுற்றினா அவன் வந்துட்டு அந்த சைடு போயிருப்பான். ஒரு 150 கொடுக்கலான்னு ஏறுவேன், கரெக்டாக நான் இந்த சைடு வரும்போது அந்த சைடு வருவான். சரி 150 கொடுத்துடலான்டான்னு பாருங்க, ஜஸ்ட்டாக மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், டெசர்ட் ஈகிள் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறமேட்டு தான் ஆமாம் சொன்னார்ல, அங்கே சாண்டினோவை பார்த்துட்டேன், இங்கே வருவான்னு தெரியும். ஆனால் வந்துட்டு டபுள் பேரில் கையில் வச்சுருந்தானா, அதனால் டக்குன்னு சுற்றி குளுவால் போட்டால் இங்கே வர குளுவால் மாட்டிக்கிச்சு. சரி நான் குளுவால் எடுத்து விட்டோன்னே வந்து கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா எங்கே இருக்கான்னு தெரியல. சாண்டினோ இங்கே இருந்துச்சு, உடச்சி விட்டேனா. அதுக்கப்புறம் புல்லட் அங்கே வந்துச்சு. சரிடா 150 கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன். இப்போ பாருங்க 142 வருவாங்கன்னா டக்குன்னு அங்கே வந்துட்டு குளுவால் போட்டிருப்பான். சரி அவன் வரட்டுன்னு சொல்லிட்டு நான் குளுவால் போட்டு இங்கே வந்துட்டு மண்டை ஹெல்மெட்லாம் கொஞ்சம் வீக்கில் இருந்துச்சா, அதெல்லாம் வீக்கெல்லாம் பண்ணிட்டு ரிப்பேர் கிட்டு போட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் வந்தான், 150 கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ரீகால் ஆரம்பிச்சிருச்சு. சரி இங்கிட்டு 150 கொடுக்கலான்னு பார்த்தா மண்டையை கிழிச்சு விட்ருப்பான். 141 அவனுக்கும் கொடுத்துட்டேன். இப்போ ரிப்பேர் கிட்டு போட்டு மெடிக்கிட்டு போடாமல் அப்படியே ஓடுனேன். ஏன்னா இவன் இந்த சைடு வரான்னு பார்த்தா இந்த சைடு அடைச்சி விட்டான் லைட்டாக. சரி இந்த சைடு வந்து தான் நான் அவனுன்னு சொல்லிட்டு அவன் வருவான்னு வெயிட் பண்ணேன். கரெக்டாக வந்தான் பாருங்க, சாண்டினோ போட்டுவிட்டான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க கரெக்டாக வெறும் 20 ஹெச்பியில் தப்பிச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவன் மட்டும் சாண்டினோ போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல போயிட்டு சும்மா நின்று மெடிக்கிட்டு போட்டுட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், என்னை கதையை முடிச்சிருப்பான். மெயினாக சொல்லணுன்னா இந்த லெவல் 4 ரெஸ்ட்டு லெவல் 3 ஹெல்மெட்டு தான் என்னை காப்பாற்றுச்சு. அப்புறமேட்டு என்ன அடுத்த மேட்ச் பார்த்தா இங்கே பாருங்கள் அவன் 759 டேமேஜு, அதுவும் 0 கில்லுக்கு. அதுங்களா நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு நெட்ஒர்க் ஏரர் இஷ்யூ போயிட்டு வரும். இப்போ கூட குளுவால் போட முடியாமல் தான் அவன் வந்துட்டு இருந்தான். இதே கிட்டத்தட்ட எவ்வளோ நிமிஷம், 8 நிமிஷம் 9 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு கைஸ். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்து வெறும் 5 ரவுண்டு தான் போயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு பேசிகிட்டு இருந்து 9 நிமிஷம் போயிடுச்சு. அதுங்களா என் வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா என்ன சொல்கிறது, எதுவும் சொல்ல வேணாம். என் வாய்ஸ் பிடிக்கலின்னா கமெண்டில் சொல்லுங்கள், இதுமாரி நல்லா இல்லை ப்ரோ, லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என் கேம் பிளேயில் கூட சொல்லுங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா. யாரும் எங்கள் சுற்றி குளுவால் போட்டிருப்பான், இங்கே போனால் இங்கே வந்துட்டு நின்றுட்டு இருந்தான். கரெக்டாக உக்காந்தான் பாருங்கள். இப்போ கூட க்ளூவால் போடுறதுக்கு தான் உட்காந்தான் பார்த்தீங்களா, டெசர்ட் ஈகிள் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தான். க்ளூவால் போடுறதுக்கு உட்காந்தான், ஆனால் உட்காந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் க்ளூவாலே உழுவலை, ஏன்னா லேக் ப்ராப்ளம் அவனுக்கு இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு அவனுக்கு லேக் ப்ராப்ளம் இருக்கனால தான் அப்படின்னு சொல்ல முடியாது, லேக் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் க்ளூவால் மட்டும் அவனுக்கு உழுவே மாட்டேங்குது. நீங்களே பார்த்தீங்களா இல்லையா, அவன் உட்காந்தான். எல்லாருமே வந்துட்டு உட்காந்து தானே க்ளூவால் போடுவாங்க, உட்காந்தான் க்ளூவால் உழுவுல. சரி நான் வந்துட்டு இப்படி விளாடுவோன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, தூரத்தில் இருந்தால் ஸ்கோப் போட்டு அடிப்பேன்ல விடாமல், அது மாதிரி அடித்து பார்த்துட்டு இருந்தேன் சும்மா. அதுக்கப்புறம்
சரி போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறுவேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளார ஓடிடுவேன் பாருங்களேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக உள்ளார ஓடுவேனா அந்த சைடு நின்றுட்டு இருந்தான். சரிடா நீ ஏறி போய் ஒரு 150 கொடுக்கலான்னு பார்த்தா அவன் எனக்கு 150 கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் சாண்டினோவை போட்டான். சரி சாண்டினோ உடச்சி விட்டு நாம வந்துட்டு போட்டுக்கலாம் சுற்றி கிலோவால் போட்டு பார்த்தா போன் ஃபயர் வந்துருச்சு கையில். சரி அந்த இதுவாக இருக்கும் அந்த கட்டானா வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு நான் போன் ஃபயரை போட்டுவிட்டு மெடிக்கிட்டு போட ஆரம்பித்தேன். இப்போ கூட பாருங்க அவன் ஏறிட்டு இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன் ஏறி வருவான் அப்படியே அடிச்சிடலான்னு. பட் ஆனால் அவன் அங்கே நின்றுட்டு இருந்தான் போல். சரின்னு க்ளூவால் எடுத்து விட்டு போனலான்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு கன்று வச்சிருந்தேன் அடித்தான். டபுள் பேரலாக இருக்கும். சரி டபுள் பேரலில் தான் வச்சுருக்கான். எங்கேயும் அந்த லூட் பாக்ஸ்லேருந்து எடுத்துருப்பான். இப்போ 7 ட்ராப் வரும்ல கைஸ், அதில் வந்துட்டு டபுள் பேரில் 3 ஆமாம். இவருங்க டக்குன்னு இப்படி பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு அங்கே வந்து அடித்தான். எப்படி அடித்தான் எப்படி அடிக்கலன்னே தெரில. இங்கே பாருங்க வந்தான் டக்குன்னு சுற்றி குழுவால் போட்டு போன் ஃபயரை போட ஆரம்பிச்சிருவேன். போன் ஃபயர் போட்டு தெரியாமல் ஷூட் வேறு பண்ணி விட்டுருவேன். போன் ஃபயர் போட்டால் சரி ஓரியனை போட்டால் எங்கே இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தான் இருந்தான். சரி போன் ஃபயரை போடுறான்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கிட்டையும் போட்டு போன் ஃபயரை நானும் அமுக்கிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இங்கே பாருங்க எங்கே இருக்கான்னு தெரியல. சரி எங்கே இருக்கான்னு திருப்பி ஓரியனை போட்டு பார்த்தா தெரியல. அவனை தெரிஞ்சு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் போன் ஃபயரை போட்டுகிட்டே இருந்தேன். சரி ஓரியனாச்சும் கம்ப்ளீட் ஆகணும் அப்புறமேட்டு க்ளூவால் எடுத்து விட்டுக்கலான்னு. ஏன்னா இங்கே பாருங்க அங்கே அடைச்சி விட்ருக்கான். சரி இந்த சரி போகலான்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது அங்கே வந்துட்டு நம்மளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படா வெளியே வருவான் எப்படா மண்டை கழட்டலான்னு. ஆக்சுவலாக நான் நேரத்துக்கு அந்த சைடு வந்துருந்தேன்னா என் டெசர்ட்டிக்லேயே மண்டையை கிழிச்சு விட்ருப்பான். உண்மையை சொல்லலாம் அவ்வளோ. இங்கே பாருங்க கீழே இறங்கினதே தெரியாமல் நான் இந்த சைடு வந்தேன்னா அதுக்கப்புறமேட்டு சரின்னு பார்த்தா இங்கே பாருங்க எப்படி போகுதுன்னே தெரில. 150 கொடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன் டக்குன்னு அடிச்சு விடுவாங்க. நானும் 150 கொடுக்க பார்த்தேன். டக்குன்னு இங்கே பாருங்க அடிச்சு விட்டு அமௌண்ட் போட்டான். சும்மா தான் ஏன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச் தானே விளாண்டோம். ஸோ அமௌண்ட்லாம் பெருசாக எடுத்துக்கல. உட்காந்து இருந்துச்சான். அப்புறமேட்டு சரி பரவாயில்லடா ஏடபிள்யூமெலாம் நம்ம எடுத்து ஆடலான்னு சொல்லிட்டு ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு இது வர இது மில்லு விட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்சு இது லாஸ்ட் மேட்ச் என்னன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு அவன் அடித்தாலும் இன்னொரு மேட்ச்சும் போகும். இதுவேவும் லாஸ்ட் மேட்சாகவும் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் சும்மா வந்துட்டு சுட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு எடுத்து விட்டானுங்க. சரி ஒரு புல்லட்டை ரீலோடு பண்ணிட்டு க்ளூவால் எடுத்து வச்சுட்டு ஓடிட்டு இருந்தேன். மேலே ஓடி போய் இங்கே உட்காந்து சரி வரும்போது ஸ்டேஷ்லேருந்து மேலே வரவும்ல எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் போட்டுட்டு இருந்தா எங்கே இருந்தானே தெரில வரவே இல்லை. சரிங்களா எதுக்கும் செக்யூரிட்டியாக க்ளூவால் போட்டு போனேன். அப்புறமேட்டு தான் தெரியுது அங்கே வந்து சுட்டுருக்கான்னு. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டோக்கனையும் க்ளூவாலையும் எடுத்துக்கிட்டேன். மேலே வந்து நின்றுருந்தான். 150 கொடுக்கலான்னு பார்ப்பேன். 150 கொடுக்கறதுக்குள்ளே அவன் வந்துட்டு சாண்டினோ போட்டுருவான். இந்த சாண்டினோ வச்சு என்னென்ன பண்ணுறானுங்கன்னு பாருங்கள். சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 போன் ஃபயரை போட்டுவிட்டு மெடிக்கிட்டு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிப்பேர் கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓரியனை போட்டால் அவன் அங்கேருந்து மேலே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ பாருங்கள் அவன் கீழே குதிச்சிட்டான். சரிடா இதெல்லாம் அங்கே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு க்ளூவால் எடுத்து விட்டு இன்னொரு ஓரியனை போட்டால் அங்கேருந்து குதிக்க பார்த்துருக்கான். இப்போ பாருங்கள் 150 கொடுப்பேன். இன்னொரு 150 கொடுக்கறதுக்குள்ளே கீழே குதிச்சிட்டான். சரி நம்மளும் கீழே குதிப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஹெச்பி கம்மியாக இருக்கிறனால சுற்றி க்ளூவால் போட்டிருப்பான். லைட்டாக ஒரு க்ளூவால் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். கரெக்டாக வெளியே வரவும் அடித்து முடிச்சாச்சு. ஓகேங்களா இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.